ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவ்வளோ நாள் நம்ம டுட்டோரியல்ஸ் வந்து முடிச்சிட்டோம். டுட்டோரியல்ஸ் அதாவது ஸ்டிச்சஸ் வந்து என்னென்ன இருக்குதுன்னு தெரியும், எப்படி போடணும்னு தெரியும். பட் நம்ம அதை வந்து ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட் உள்ள ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம எடுத்து அதை வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கிளாத்தில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் வந்து தான் நம்ம இந்த ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா, மெயினாக ஒரு ப்ளவுஸில் இருந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறது தெரியணும். அண்ட் அதை வந்து நம்ம ட்ரேசிங்கில் வச்சு டிசைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன ஒர்க் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதாவது என்ன வந்து ப்ளவுஸ் மெட்டீரியலோ சுடிதார் மெட்டீரியல் அந்த மாதிரி என்ன எதில் வேணாலும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ அதில் வந்து நம்ம டிசைன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதில் ஒரு சின்னதாக நமக்கு யூஸ்ஃபுல்லாகக்கூடிய சின்ன டிப்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப வந்து கிராண்டாக வந்து ஆல்ரெடி ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸு, எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் பண்ணது, அதுவும் ஹெவியாக ஸ்டோன்ஸு பீட்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடிய ப்ளவுஸ் எல்லாத்தையும் எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி எந்த ஒரு நெக்லேயுமே சரி எந்த ஒரு டிசைன்ஸும் கிடையாது. அண்ட் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னாலும் எந்த ஒரு டிசைன்ஸும் கிடையாது. இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் என் வீடியோஸை பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு வேணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் நெக்கு மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஹைட்டு, அதாவது நார்மலாக நம்ம வந்து பேக் வந்து எப்படி வந்து மார்க் பண்ணுறோமோ, அதாவது கட் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம வந்து பேக் வந்து மார்க் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு தேவை. அண்டு ஷோல்டர், அப்புறம் நெக்கோட டெப்த் எவ்வளோன்னு தெரியணும். அண்டு ஸ்லீவ் லென்த் வேணும், ஸ்லீவ் ரவுண்ட் வேணும், அதாவது கை சுற்றளவு. இப்போ நான் இது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளவுஸோடைய உயரம் வேணும். அதுக்கப்புறமா ஷோல்டர், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக், அப்புறம் பேக் நெக், முன்கழுத்து பின்கழுத்தோட அளவு எவ்வளோன்னு வேணும். அதுக்கப்புறம் கை நீளம், அப்புறம் கை சுற்றளவு. இந்த அளவு வந்து மெயினாக நமக்கு வந்து தேவை. இப்போது கை நீளம் கை சுற்றளவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூட நம்ம சிம்பிளாக பார்டர் ஒர்க்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லீவ் ரவுண்டு மட்டும் இருந்தால் போதும். அண்ட் லென்த் வந்து எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஃபுல் ப்ளவுஸ் வந்து அதாவது ஃபுல் ஸ்லீவ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து லென்த்து மற்ற ஃபுல் அக்யூரேட்டாக டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவைப்படும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு சின்னதாக ஒரு அப்ராக்சிமேட் அளவு இருந்துச்சுன்னா கூட போதும். ஏன்னா ஷோல்டரும் நெக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து நெக்கு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்து எந்த லூஸும் இல்லாமல் எந்த டைட்டும் இல்லாமல் லென்த்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த நம்மளுக்கு நெக்கோட அளவும் ஷோல்டரோட அளவும் வந்து ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம இதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நம்ம இதில் வந்து நம்ம யாரோட அளவு எடுக்கிறோமோ நம்ம அதில் நேம் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த மறுபடியும் அவங்க ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம இந்த நோட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அளவு தெரியும். ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து அளவு வந்து எடுக்கணும்னு அவசியம் இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரேசிங் ஷீட்டில் போட்டு வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாக வந்து பேக் நெக்கோ இல்லை ஸ்லீவ் வந்து எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து எப்படி மெஷர்மெண்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கோம்.
இது வந்து பேக் போர்ஷன். நம்ம இப்போ எந்த அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம இந்த வந்து கிளாத்தை ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கரெக்டாக இந்த ஸ்டிச்சஸும் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதோட லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்படி வச்சுட்டு எடுக்கும்போது சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இந்த மடிப்பு வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம இப்படி தள்ளி வைக்கவோ இல்லை இந்த இடத்துல இதோட ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஸ்டிச்சோட இந்த இடம் இந்த இடத்துல கூட இப்படி வச்சு நம்ம அளவு எடுத்துருவோம். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இதோட லென்த் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து அப்படியே குறைஞ்சிரும். அதனால் நம்ம இப்படி திருப்பிக்கிட்டோம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கரெக்டாக இந்த மடிப்பு வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கரெக்டாக இந்த மடிப்பையும் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டக் போட்டிருக்காங்க இல்லையா, இதோட இதையும் வச்சு இப்படி அளவு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதோட பேக் லென்த் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக இதோட லென்த் என்ன இருக்கோ அதே வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம இன்ச்சஸில் தான் அளவு எடுப்போம், சென்டிமீட்டர்ஸில் எடுக்க மாட்டோம். ஸோ சென்டிமீட்டர் வந்து நம்ம தேவையில்லை. இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது பாருங்க. இப்போது இந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இடம் இருக்குது இல்லையா, இங்கே வச்சு நம்ம டைட்டாக வந்து நம்ம இழுத்து பிடிச்சோம் அப்படின்னா ரொம்பவும் இழுத்துடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் விட்டுறக்கூடாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச் இருக்குது பாருங்கள், 12 இன்ச் இருக்கும். இந்த இதில் வச்சுக்கோங்க. வேறு எங்கே இப்படி இந்த இடத்துல வந்து இந்த ஷோல்டர்கிட்ட எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட்டு தான் எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இது வந்து உங்களுக்கு இந்த சென்டரில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்படி கிராஸில் வச்சு இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.25 13 கூட வரும். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். இது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு பேக்கோட லென்த் வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதுதான் ஹைட்டு, அதாவது ப்ளவுஸுடைய உயரம் வந்து நம்மளுக்கு 12. ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு அடுத்த லென்த்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட லென்த்து வந்து தேவை. ஷோல்டரோட லென்த்து நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக எடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து மாறிடும். இப்போது இதுவும் அதே மாதிரி திருப்பி வச்சு தான் எப்போவுமே மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கும்போது ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம எடுக்கணும். இப்போது இது பார்த்திங்கன்னா பேடட் ப்ளவுஸுங்கிறதுனால உங்களுக்கு இது வந்து கரெக்டாக இப்படி உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாட்டேங்குது. இதுவே உங்களுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இதோட ஷோல்டர் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இந்த நெக்கோட சைடும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ஷோல்டரோட லென்த்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இது நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஷோல்டரை வந்து அளந்து பார்த்துக்கலாம். இப்போ 10 இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஷோல்டரோட லென்த்தும் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ ஷோல்டரோட லென்த்தை நம்ம எழுதிக்கலாம். இப்போது இதோட இதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து என்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து தெரியுதோ அதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 2 இன்ச்சு நம்ம ப்ராக்கெட்டில் போட்டு 2 இன்ச்சுன்னு எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன். இது வந்து டோட்டல் லென்த் வந்து உங்களுக்கு ஷோல்டர் இது வந்து 10 இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 2 இன்ச்சஸ் வரணும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சைடு ஷோல்டர் வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அதுக்கப்புறம் நெக் சைடு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கமாக வந்துடும். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இது 2.25 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீதி வந்து நெக்கோடைய நம்மளுக்கு அந்த நெக்கோட அகலம் வந்து கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு இதையும் நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு அண்ட் பேக் நெக்கு. இப்போ இது எடுக்கிறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ அதை எப்படி எடுக்கலான்னா
இப்போ பேக் நெக் எடுக்கிறது ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம். இதில் இங்கே நம்ம வந்து ப்ளவுஸோட லென்த் வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம்? 12.5 12 இன்ச் வந்து எடுத்திருக்கோம். அப்போது நீங்கள் இந்த இடத்துல, அதாவது இந்த சென்டர் போர்ஷனில் 12 இன்ச் இங்கே கீழே வச்சுட்டு இந்த இடத்துல சென்டரில் வந்து இப்படி மெஷர் பண்ணிங்க அப்படின்னா, இருங்க காட்டுறேன். 12 இன்ச் இங்கே வச்சுட்டு மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து 7.5. நெக்கு வந்து உங்களுக்கு 7.5 இன்ச். லைட்டாக இழுத்துக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்து இது சுருங்கி இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து இழுத்து பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 12.5 இன்ச் இங்கே வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 இன்ச் வந்து நெக்கு. அப்போது பேக் நெக்கோடைய உயரம் வந்து 7.5. ஓகேங்களா? அடுத்தது ஃப்ரண்ட் நெக் எடுக்கிறது வந்து இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மடிப்பு மட்டும் எல்லா இதுலேயும் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே, நல்லா வந்து இழுத்துட்டு இந்த நெக்கு இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். நெக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பாக, அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். பாஸ் ஷேப்பில் இருக்கா, பாஸ் ஷேப்பில் இருக்கணும். இந்த மாதிரி டைமண்ட் நெக்கா, அதுவும் டைமண்ட் ஷேப்பில் வச்சுக்கணும். இல்லை வேறு என்ன டிசைன் வச்சுருக்கீங்களோ அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம துவைச்சிருக்கும் போது அது வந்து ஷேப் மாறி இருக்கும். பட் நம்ம அளவு எடுக்கும்போது நமக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இதோடைய லென்த்து வந்து 6.5. ஓகேங்களா? இப்போது இது வந்து உங்களுக்கு எல் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா இதோட லென்த் வந்து நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து 6.5ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது இப்போது ஸ்லீவோட அளவு லென்த் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸ்லீவோட லென்த் எடுக்கும்போது கரெக்டாக இந்த சென்டர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், சென்டர் இங்கே இருக்குது அண்டு ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. அளவு இங்கேருந்து எடுத்துடக்கூடாது. இந்த தையல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தையல் இந்த இடத்துல இருந்து இதோட லென்த்து 4.5 இன்ச் இருக்குது. அப்போது நம்மளுக்கு ஸ்லீவோட லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.5 இன்ச்சு. அடுத்தது ஸ்லீவோட ரவுண்டு, அதாவது நம்ம கை சுற்றளவு, அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு தையல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு தையல், இந்த தையலெல்லாம் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு தையல் இருக்கு இல்லையா, இதில் இருந்து நம்ம இந்த சென்டர் வரைக்கும் அளவு எடுத்துக்கலாம். இங்கேருந்து அளவு எடுத்தோம்னா 5.25 இருக்குது. நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க்கை பொறுத்தவரை ஸ்லீவ் ஒர்க் பண்ணும்போது அக்யூரேட்டாக இந்த அளவுக்கே வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ இதோட நம்ம ஒரு 1/4 இன்ச்சு வந்து கம்மியாக வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கூட கம்மியாக்கலாம். ஏன்னா பீட்ஸ் ஒர்க்கு, ஸ்டோன் செயின் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணும்போது நமக்கு இந்த இடம் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப இடைஞ்சலாக இருக்கும். ஸோ தள்ளி தைப்பாங்க, அப்போ அளவு மாறும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ நம்ம வந்து 1/4 இன்ச்சு வந்து தள்ளி 5ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவோட ரவுண்ட் வந்து 5. இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறத வந்து ஒரு இதாக பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம இதை வந்து எந்தெந்த இடத்துல வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதுக்கு அடுத்த வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்மளுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறது மட்டும் இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு வந்து அதை வந்து எந்தெந்த இடத்துல வந்து நம்ம வரையலாம், பேக் எங்கே வரையணும், ஃப்ரண்ட் எங்கே வரையணும், ஸ்லீவ் எங்கே வரையணும், இந்த ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறமா அதோட இந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணி நம்ம இதை வந்து ப்ளவுஸுக்கு வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த வீடியோவாக பார்க்கலாம். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் இதிலேயே சொன்னோம் அப்படின்னா கிளியராக வந்து என்னால் சொல்ல முடியாது. வீடியோ லென்த்தாக இருந்துச்சுன்னா எல்லாராலையும் பார்க்க முடியாது, போர் அடிச்சிடும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் பார்ட்டாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இன்றைக்கி வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்படி எடுக்கணும், என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ நம்ம நாளைக்கு வந்து எங்கெங்கே வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ யாராச்சும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.